இது கார்களுக்கான நேரம். இந்த பொன்னான நேரத்தில் நம்ம டாடா பஞ்ச் காரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் ஒரு 8லேருந்து ஒரு 12 லட்ச ரூபாய்க்குள்ளே கார் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டாடா பஞ்ச் கார் நீங்கள் பர்சனலாக உங்கள் ஃபேமிலிக்கு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. ஸோ இந்த டாடா பஞ்ச் கார் வந்து எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னா, இந்த கார் ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி அப்படின்ற செக்மெண்ட்டில் வருது. கண்டிப்பாக ஒரு சின்ன கார் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒரு எஸ்யூவியோட லுக்கை வந்து கண்டிப்பாக அந்த கார் வந்து கொடுக்குது. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் டிசைன் ஆகட்டும், பேக் டிசைன் ஆகட்டும், எல்லாமே ஒரு சூப்பராக ஒரு பார்க்குறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அப்பீலிங்காக இருக்குது. டிசைன் வைஸ் இந்த கார் வந்து சூப்பராக இருக்குது. அதனால் உங்களுக்கு டிசைன் நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த வண்டிக்கு வந்து போகலாம். இப்போ நம்ம இந்த காரோடைய இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். காரோட டோர்லாம் நல்லா 90 டிகிரி ஓப்பன் ஆகுதுங்க. இதனால் வந்து உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராக இருந்தாங்கன்னா ஈஸியாக அவங்க காரில் ஏறி உட்காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு சூப்பராக சொகுசாக இருக்கும். நல்லா ஈஸியாக ஏறி உட்காரலாம், ஈஸியாக ஏறி இறங்கலாம். நான் வந்து ஒரு ஃபேட்டான பர்சன் தான். எனக்கே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன் நான் ஃப்ரண்ட் சீட்லாம். அப்புறம் இன்னொரு ப்ராக்டிக்கலான திங்கிங் வந்து பார்த்திங்கன்னா 4 டோர்லேயும் நல்லா வாட்டர் பாட்டிலாம் வைக்கிறதுக்கு 2 கம்பார்ட்மெண்ட்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லிட்டர் வந்து வைக்கலாம். இன்னொரு இதுவும் வைக்கலாம் நீங்கள் பாட்டில். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 டோர்லும் ப்ராக்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியோட ட்ரிப்பு நீங்கள் போகிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. பேக் சீட்டில் பாருங்கள் எந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குன்ட்டு. 2 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 3வது பேரும் வந்து உட்காரலாம் நடுவில். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் பெட்டாக தான் இருக்குது, ரொம்ப மேடு வந்து சென்டரில் இல்லை. இப்போ உங்களோட லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், லோகோ கீழே கேமரா இருக்குது. அதன் மூலிமா நீங்கள் வந்து ரிவர்ஸ் எடுக்கிறப்ப கேமராவில் பார்த்துக்கலாம். பார்சல் ட்ரே வந்து மேலே இருக்குது. அது கீழே இருக்க வந்து ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேக் நீங்கள் கொண்டு போகலாம். கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேக்குன்ற மாதிரி. இன்னும் ஸ்பேஸ் வேணும்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த பார்சல் ட்ரே எடுத்துடலாம். நீங்கள் 2 பேர் போகிறப்போ உங்களுக்கு அதிகமான லக்கேஜ் எடுத்துகிட்டு போனோம்னா சீட்டை மடித்து விட்டு நீங்கள்லாம் எடுத்துகிட்டு போகலாம். அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேக்கில் இந்த டெயில் லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் சூப்பராக இருக்கும். எத்தனை பேர் பிடிக்குன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த டோர் ஓப்பன் பண்ணுறப்ப புதுசாக வந்து காரில் ஏறுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பேக் சீட்டில் உட்காரப்போ இந்த டோர் ஓப்பன் பண்ணுற விதம் வந்து ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் நமக்கு வந்து யூஸ் பண்ண நம்ம வந்து பழகிடலாம். எனிவே டிசைனோட இது அப்படி இருக்கிறதுனால அதுக்கு யூஸ் ஆகி தான் ஆகணும். பேக் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னா, பேக்கில் வந்து ஆம்ரெஸ்ட் இருக்குது, ஹெட்ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபுளாக இருக்குது. ஸோ சூப்பர் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இந்த காரில் கொடுத்துருக்க டயர் வந்து பார்த்திங்கன்னா 16 இன்ச்சு டயரு. நல்லா அந்த அலாய்விலோட டிசைனும் நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட்டில் பாருங்கள் லைட்டு நல்லா பெரிய லைட்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஒரு லுக் நல்லா கொடுக்குது. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து போல்டான லுக், சூப்பர் லுக். ஃப்ரண்ட் இன்டீரியர் எப்படி இருக்குன்னா, ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங்கு. ஸோ டெட் பெடல் கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக் காருக்கு. கால் வந்து ஈஸியாக நீங்கள் ரெஸ்ட் பண்ணிட்டு போகலாம். க்ரூஸ் கண்ட்ரோல், அப்புறம் வால்யூம், அப்புறம் மியூசிக் சேஞ்ச் பண்ணுறது, வாய்ஸ் கமாண்ட், அது எல்லாமே வந்து ஸ்டியரிங்கில் கொடுத்துருக்காங்க. டச் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா காருக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு சின்னதாக ஹர்மானில் வந்து கொடுத்துருக்காங்க. மியூசிக் சிஸ்டம் சூப்பராக இருக்குது வண்டியில். இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கார் நம்ம ஓடிட்டுருக்கிறது. 4 விண்டோவும் பவர் விண்டோ, அப்புறம் டிரைவர் சைடு மட்டும் ஆட்டோ, அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம் இருக்குது. அப்புறம் இன்னொரு இந்த காரில் சொல்ல வேண்டியது பார்த்திங்கன்னா ஏசி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நல்லா ஃபேன் ஸ்பீட் வந்து 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால் நல்ல ஒரு த்ரோ இருக்குது. ஃபேன் ஸ்பீட் வந்து அதிகமாக ஓடுறதுனால உங்களுக்கு பின்னாடி இருக்கவங்களுக்குலாம் ஏசி வந்து ஈஸியாக வந்து போய் சேரும். பேக்கில் வந்து ஏசி வண்டி இல்லைங்களா, அதனால் வந்து ஃபேன் ஸ்பீட் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கூலிங் வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா கிடைக்குது. இப்போ இந்த கார் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டியரிங் வந்து பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங்கோட ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிடிக்கிறப்ப ஒரு ப்ரீமியமான காரோட ஃபீல் வந்து இருக்குது. அப்புறம் குண்டும் குழியுமாக இருக்கிற இடத்துல இந்த சஸ்பென்ஷன் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா சூப்பராக இருக்குங்க. சஸ்பென்ஷனு நல்ல ஒரு பெரிய எஸ்சிவி ஓட்டுற மாதிரி ஃபீலும் இருக்குது. சஸ்பென்ஷனும் பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு சிட்டி டிரைவிங்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிட்டிலலாம் பார்த்திங்கன்னா இப்போ மழை பெஞ்சிருச்சுன்னா நிறைய தண்ணி வருதில்ல, அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கார் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த கார் வந்து ஒரு சின்ன ஒரு எஸ்யூவி மாதிரி தான். அப்புறம் இன்னொன்று, இந்த காரை வந்து ரொம்ப நீங்கள் சூப்பராக ட்ரைவ் பண்ணலாம். எப்படின்னா நீங்கள் பார்க்குறப்ப பானட் நல்லா தெரியுது பார்த்திங்கன்னா. அதனால் காரே ஓட்ட தெரியாதவங்க கூட ஃபஸ்ட்டு பழகிறப்ப ஈஸியாக வந்து பார்த்து ஓட்டுறதுக்கு இந்த கார் வந்து ஒரு சூப்பரான
விசிபிலிட்டி நல்லா இருக்கிறதுனால ஒரு டிரைவிங்க்கு நல்லா இருக்குங்க சூப்பராக. பானட் வந்து மேலேருந்து நல்லா தெரியுது. அதனால் உங்களுக்கு கார் எந்த இடத்துல போகுது அப்படின்றத தெரிகிறப்ப நீங்கள் ட்ரைவ் பண்ணுறப்ப ஈஸியாக உங்களுக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த கார் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்த கார் வந்து 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின், மைலேஜ் வந்து அதிகமாக கொடுக்கணுன்ற ஒரு விதமாக தான் இந்த கார் வந்து இன்ஜின் டியூன் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப சர்புருன்னு நீங்கள் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான கார் இது இல்லை. இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு ஃபேமிலிக்கான ஒரு எஸ்யூவின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அதனால் உங்களுக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. பட் பர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்கள் வந்து ரொம்ப வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதுதான் இருக்கிற ப்ராக்டிக்கலான ஒரு உண்மை. மற்றபடி கார் ட்ரைவ் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸ்டேரிங்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, லைட்டாக இருக்குது. அப்புறம் வண்டி ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு பெரிய எஸ்யூவி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இந்த விதத்துலலாம் பார்க்குறப்போ ஒரு சூப்பரான ஆப்ஷனுங்க. இன்னொன்று, நீங்கள் ஏதாவது எதிர்த்தாப்பில் ஒரு வண்டி வருதுன்னா நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல, கீழே இறக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அதில் வந்து இந்த வண்டி ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் அப்படியே போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரைவ் பண்ணுவோம் பாருங்கள். அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ப்ராப்பராக ஒரு ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான கார்ன்ற மாதிரி இருக்கும். நல்லா ஒரே கையில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த காரில் வந்து சேஃப்டி ஃபியூச்சர்னு பார்க்குறப்ப மெயினாக அந்த கார் வந்து கண்டிப்பாக நீங்கள் போகலாம். 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் இருக்குது. உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான ஒரு சின்ன கார் வாங்குறீங்க, ஒரு சேஃப்டியான காரில் நீங்கள் போகணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக டாட்டா பஞ்ச் வந்து உங்களுக்கானது. பேசிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக 2 ஏர்பேக்கு, ABS, இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்து வண்டியில் உங்களுக்கு வந்துடுது. இந்த காருக்கான போட்டியாளர் யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்விஃப்ட் எடுத்துக்கலாம், நிசானோட மேக்னைட் எடுத்துக்கலாம், அப்புறம் வென்யூ பேஸ் வேரியண்ட்டு, கியா சோனட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கைகர், இந்த மாதிரி வண்டியில் காம்படிஷனாக அந்த வண்டிக்கு இருக்குது. இப்போ நம்ம பின் சீட்டில் உட்காந்து எப்படி இந்த வண்டி போகிறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு இதை பார்க்கலாம். ஆம்ரெஸ்ட்டு கீழே இறக்கி விட்டாச்சு, நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்தாச்சுங்க. பாருங்கள் பின்னாடி இருந்து பார்க்குறதுக்கு வியூ எப்படி இருக்குன்ட்டு. இந்த கார் வந்து இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃபர் ட்ரிவன் காராக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா உங்கள் ஃபேமிலிக்கு யாராவது ஒரு பர்சனுக்கு நீங்கள் வந்து பிக்கப் அண்ட் ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது கூட்டு போய் விடணுன்னா டிரைவர் போட்டு நீங்கள் கார் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கார் வந்து செலக்ட் பண்ணலாம். ஏன்னா பேக்கில் வந்து நல்லா வந்து ஆம்ரெஸ்ட்டோடு வந்து நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். உங்களை வந்து ஒரு பிக்கப் ட்ராப் மட்டும் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் பண்ணுறப்ப நல்ல ஒரு எஸ்யூவியில் போகிற ஃபீல் இருக்கும். அதே டைம் வந்து எக்கனாமிக்காக உங்களுக்கு இந்த கார் இருக்கும். ஏன்னா மைலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 20ன்ற மாதிரி கம்பெனியில் வந்து க்ளைம் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வந்து பர்ஃபெக்டான மைலேஜ்ன்றதை நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து போடுறேன், அதில் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கார் வந்து யாருக்கான கார் அப்படின்றது நம்ம வந்து ஒரு ஃபைனலிஸ்ட்டாக வந்து பார்க்குறப்ப இந்த கார் வந்து ஒரு சின்ன காராகவும் வேணும். எனக்கு டிரைவிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கணும், ஈஸியாக பார்த்து ஓட்டுற மாதிரி ஒரு கார் வந்து வேணும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கீழெல்லாம் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக வேணும், கீழே அடிக்கடி வந்து முட்டக்கூடாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோடு வந்து உங்கள் ஏரியாவில் ரொம்ப ஒரு கண்ணா பின்னான்னு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கார் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாங்க. நல்ல பிரேக்கிங்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரில் சூப்பராக இருக்குது. அதே சமயம் ஸோ ஆல் டுகெதர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு காம்பேக்டான எஸ்யூவி நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காருக்கு வந்து போகலாம். ஏன்னா நமக்கு தேவையான எல்லா ஃபியூச்சர்ஸும் மோரோவர் இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக போகலாம். சன்ரூஃப் இருக்குது இந்த காரில். நீங்கள் சன்ரூஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கமாண்ட்லேயே நீங்கள் சொல்லி வந்து ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் ஓப்பன் சன்ரூஃப்னால் சன்ரூஃப் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி வாய்ஸ் கமாண்ட்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. ஃப்யூச்சரும் வந்து உங்களுக்கு நிறைய வந்து இருக்குது. நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப நல்ல மியூசிக் சிஸ்டமு, 4 ஸ்பீக்கர், 2 ட்வீட்டர், ஹர்மானோடது, இது எல்லாமே நீங்கள் ஒரு காம்பேக்டாக ஒரு சின்ன கார் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வண்டி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதுக்கு மேற்கொண்டு உங்களோட சாய்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டாட்டா பஞ்ச் காரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், இந்த டாட்டா பஞ்ச் கார் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் கார் வந்து நம்ம இந்தியாவில் வந்து சேலாக இருக்குது. நம்பர் 1 கார்ன்ற ஒரு அவார்டையும் இந்த கார் வந்து எடுத்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நிறைய கார் வந்து நீங்கள் சேல் ஆகிறப்ப உங்களுக்கு இந்த காரோட ரீசேல் வேல்யூ வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு ஒப்பீனியன். அந்த விதத்தில் நீங்கள் எதெல்லாம் வந்து பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு இந்த கார் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
நம்ம தெரியாமல் கூட சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் என்னோடய பர்சனல் ஒப்பீனியனாக நான் சொல்லியிருக்கிறது. ஸோ நீங்கள் டாடா பஞ்ச் கார் யாராவது ஓன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்றத ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கார் வாங்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரியே இன்னொரு காரோடைய வீடியோவோட நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.